எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ அவரோட குரூப்போட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா மறுபடியுமே அவரோட பழைய ஆஃபீஸ்க்கு வர வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அண்ட் இப்போ வந்து ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா, அவன் வந்து அந்த க்ளவுஸ் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக அந்த ஹுன்ஜுனோட அப்பா கூட சேர்ந்து அவன் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பான் இல்லையா. அதில் அவன் அந்த க்ளவுஸுக்காக இவனோட சிஓ பதவியை கொடுக்கறதா சொல்லியிருப்பான். பட் அப்படியுமே அதில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பான். அது என்னன்னா, மற்ற ஒர்க்கர்ஸ் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அவங்க எல்லாரும் நான் போனால் கூட இதே கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். பட் இருந்துமே இப்போ இவனுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை இல்லையா. அதனால அவன் அதை நினச்சி எதுவும் கவலைப்பட்டுக்கவே இல்லை. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது சுசன் கேட்குறாரு, ஏ காங், நீயே எப்போது வெளியே உட்காந்துட்டு இருக்க, உன்னோட ஆஃபீஸில் போய் உள்ளே உட்காரலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம், நான் உங்க கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளேஸ்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அழுதுகிட்டே ஓடி வரான். உடனே ஹீரோ ஓடி போய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே உடனே ஹீரோவுமே ஹக் பண்ணிக்கிறான். தென் அதோட கிளம்பி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வீடு இருக்க பிளேஸ்க்கு இவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மேனேஜரோட அப்பா இருக்காருல்ல, அவர் மாடி மேலே ஏறி நின்றுட்டு குதிக்க போகிறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இங்கே இருக்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது, ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக உள்ளே ஓடி வரான். அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஓடி வரான். அப்படி வந்து ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கான கதவை திறக்கலான்னு பார்த்தா அது வெளிப்பக்கத்துல இருந்து லாக் ஆயிருக்கு. உடனே வாழறான், அப்பா கதவை திறங்கப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், திறங்கப்பா அப்படின்னு சொல்ல அவர் திறக்கவே மாட்டுறாரு. ஸோ ஹீரோ கேட்குறான், இங்கே வேற ஏதாவது வழி இருக்கா மாடிக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்க, ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுட்டு போகிறான். பட் அது ரொம்பவே ரிஸ்கான வழியாக இருக்குது. இருந்தாலுமே அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏறணும்னு தான் நினைக்கிறான். ஆனாலுமே அவனுக்கு பயமாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏறுறான். இல்லை வேணாம், இது ரிஸ்க்கு, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ஒருவேளை நான் கீழே விழுந்துட்டா ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே போக அப்பயுமே இவன் தடுக்கிறான். என்ன, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, இதை கேட்ட இவனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. தென் நம்ம ஹீரோவுமே பொறுமையாக மேலே ஏறி வரான். அப்போது அங்கே இருக்க அந்த அப்பாவுமே பார்த்துட்டு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, அது நான் வந்து உங்கள் பையனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா கண்டிப்பாக நீ தான் அவனோட பாஸாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வரான். அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து ஹீரோ பார்க்குறான். அதில் வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பா ஏதோ கடன் வாங்கியிருப்பாரு போல். ஸோ அதுக்கான டியூ டேட் இன்னும் 2 நாளில் முடிய போகுது. அதை கட்டல அப்படின்னா அவங்களோட வீடு ஆஃபீஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ இதே இப்போ ஹீரோ பார்க்கும் போதே, கவனிச்சல்ல, இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது, நான் எப்படி என் கம்பெனியை காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அதோட நீயும் ஒரு சிஓ தானே, உனக்கே இப்போ என்னோட நிலைமை புரியுது தானே அப்படின்னு கேட்க, எனக்கு புரியுது தான் அப்படின்னு ஹீரோ வரான். என்னோட எம்ப்ளாயீஸ்லாம் இப்போ எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுமே பாவம் என்கிட்ட வேலை பார்த்ததுனால அவங்களுமே இப்போ கஷ்டத்தில் தான் இருக்காங்க. போதும், இதுக்கு மேலே என்னோட எம்ப்ளாயீஸும் கஷ்டப்பட வேணாம், என் குடும்பத்தில் இருக்கவங்களும் கஷ்டப்பட வேணாம். நான் இருந்தால் தானே அவங்களுக்கு கடன் இருக்கும், ஒருவேளை நான் இல்லைன்னா அவங்க கடனை கட்டணுன்ற அவசியம் இருக்காதுல்ல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அப்போ ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு உங்கள் கஷ்டம் ரொம்ப நல்லாவே புரியுது, இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் இந்த கம்பெனியை எடுத்து நடத்தணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஆனால் அவருக்காகவே இப்போ இந்த கம்பெனியை எப்படியாவது எடுத்து நடத்தணும்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சில நேரம் எனக்கு கம்பெனியை ஏதாவது முன்னேற்றணும் ட்ரை பண்ணும் போது அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அப்போல்லாம் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சில நேரம் தோல்வியும் கிடைக்கும், அப்போ இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சில நேரம் சாப்பிடும் போது மிஸ் பண்ணுவேன், தூங்கும் போது மிஸ் பண்ணுவேன். சொல்லப்போனால் எப்போதுமே என்னோட அப்பாவை நான் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ நீங்கள் உங்கள் பையனை விட்டு போனாலும் உங்கள் பையனும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவர் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. பட் உடனே ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, போதும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் கரெக்டாக அந்த ரூஃப் டாப்போட கதை உடச்சிட்டு வேகமாக அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருமே வர, அங்கே இருக்கவர் அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை கட்டி பிடிச்சிட்டு அவரோட அப்பா அழறாரு. நீ போதும்பா, எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
அப்பா எனக்கு உங்களை விட இந்த கடன்லாம் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என் கூட இருந்தால் போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுமே அழ ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹியுன்ஜுனை காமிக்கிறாங்க. இப்போ ஹியுன்ஜுன் வந்து அவனோட அப்பா பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி போகிறான். நல்ல வேளை அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு போல. ஸோ போன உடனே உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். அது என்னன்னா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி இந்த கங்டே இருக்கான்ல அவன் வந்திருந்தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவர் வாயே திறக்க மாட்றாரு. இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்பயும் அவர் எதுவும் பேசலை. ஓ அப்போனா நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணுறான். அப்போ அதுக்குள்ளே இருந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அவன் எடுத்துடுறான். எடுத்து எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓஹோ அப்படின்னா அவன் ப்ரொமிஷனரி நோட்டை கொடுக்கல அப்படின்னா அவன் கம்பெனியோட சிஓ பொசிஷனையே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னானா? இது போதுமே, இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ இருப்பார் இல்லையா, அவர் வந்து இப்போ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பா ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கேமரா மாதிரி ஒரு ரோபோட், குட்டி ரோபோட் அங்கே இருக்குது. அது அப்படியே தலையை ஆட்டிகிட்டே இருக்குது. உடனே ஹீரோ கிட்ட போய் இது என்னது, இது க்யூட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ அவனுமே இதுவா, இது வந்து செக்யூரிட்டி கேமரா தான், பட் இது பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதோட ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி அதை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி திரும்பி கை தட்டுறான். கரெக்டாக அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி கேமராவுமே டேர்ன் ஆகுது. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ உடனே அவன் இது கூட நல்லா தானே இருக்குது, பேசாமல் இதையே நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஏன் இதை நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்பா அங்கே இருக்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாவுமே நான் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. பட் உடனே ஹீரோ என்ன செய்கிறாரு, அவரோட ஆஃபீஸில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வந்து அந்த கேமராவை காமிக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ கேட்குறான், இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் லாபம் வருமா அப்படின்னு கேட்க ஹீரோன்னு சொல்கிறா, ஒரு வேளை நம்ம விலையை கம்மி பண்ணி கொடுத்தா லாபம் வரலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சரியா, அதோட இப்போவே இதுக்கான அக்ரிமெண்ட்டையும் போடுவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்கும் போது அங்கே இருக்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட ஹீரோன்னு இருக்காங்கல்ல அவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அங்கே இருக்கவங்கெல்லாம் அமைதியாரு, உன் தங்கச்சி உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் ஏன் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்தா அவள் அப்படியே இழுத்து போத்திட்டு இருக்கா. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு இழுத்தா அவள் அழுதுட்டு இருக்கா போர்வைக்குள்ள. எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது அது அந்த வாங்கிருக்கான்ல அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு கத்துறா. இதை கேட்ட உடனே அந்த குட்டி தம்பி இருப்பான்ல அவன் வேகமா ஓடி வந்து என்னது அவன் ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடி ஆச்சு, அன்னைக்கு உன்னோட எக்ஸு கிட்ட பேசிட்டு இருந்தியே அந்த விஷயம் தானா, நான் அப்பவே சொன்ன பேசாதன்னு, நீ எங்கேயாவது கேட்டியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல ஐயோ நான் வேற ஒரு விஷயமா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அது உங்க யாருக்கும் புரியலன்னா கூட பரவாயில்ல, அந்த வாங்குக்கு கூட புரியலல்ல, நான் அவனுக்காக தான் எல்லாம் பண்ணேன், ஆனால் அவன் என்னையே பிரேக்கப் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓனால அட அவன் பிரேக்கப் பண்ணா என்ன, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ அழுதுட்டு இருக்க, அவன் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இன்னொரு பக்கம் அந்த பாட்டியும் அடிக்கிறாங்க. எப்படி அழறா பாரு, ஒரு ஆம்பளை இல்லாமல் இவளால் வாழவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்க இன்னொரு பக்கம் அந்த குட்டி தம்பியுமே அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுமே சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். பட் இதையெல்லாம் பார்த்துமே அங்கே இருக்க ஹீரோயின் தங்கச்சி ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கா. இதுவே இன்னொரு பக்கம் வாங்க அவனோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் அந்த பிளேஸ்க்கு வராரு. நீங்கள் யார் அப்படின்னு அவன் கேட்க எனது யாரா, நான் வர்ற விஷயத்த உங்கள்கிட்ட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவே இல்லையா? இல்லை நீங்கள் யார், அது நாங்கள் ஒரு சாங்க்கு ஆல்பம் ரெடி பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு ஒரு ஆடிஷனுமே நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி அந்த ஓமி இருக்காங்கல்ல அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல எனது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அதோட அவர் கூட இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பா கூட ஒன்றா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதோட அங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டி கேமராஸையும் இவங்களே வாங்கிக்கிறேன், அதோட அதுக்கான பணத்தையுமே நாளைக்கே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட்டையுமே அந்த பிளேஸில் போட்டு முடிக்க அங்கே இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பாவுமே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிகிட்டே இருக்காரு. பட் இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருந்து மிஸ் சா இருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னா அவங்க இங்கே தான் கிளீனராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி இவங்களோட ஆஃபீஸ்க்கு வராங்க. பட் அப்படி வரும்போது திடீர்னு நிறைய பேர் உள்ளே வராங்க, சோஃபா செட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே இவங்கெல்லாம் போய் என்ன ஆச்சு, இதெல்லாம் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹியுன்ஜுன் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அவ்வளோதான், இனிமே இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான்.
இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். பட் உடனே அங்க நிறைய ஆளுங்க வந்து, என்ன இந்த பொருள்லாம் இங்க இருக்கு, இதை தூக்கி அப்படி போடு இப்படி போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மற்றவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியுது. ஸோ எதுவும் பண்ண முடியாம கொஞ்ச நேரம் நிக்கிறான். பட் அதுக்கப்புறமா ஹுன்ஜுனை வேகமா இழுத்துட்டு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, இந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட கிடைச்சிருச்சு பாத்தியா, நீ ப்ரொமிஷனரி நோட் எனக்கு இன்னும் கொடுக்கல, ஸோ அதுபடி பார்த்தா உன்னோட சிஓ பொசிஷன் இப்போ எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோவுக்கு அப்படியே கோவம் வருது. இங்க பாரு, அது எங்க அப்பா உன்னோட அப்பாவுக்கு கொடுத்த கடன் பணம், அதுல தான் நான் கிளவுஸ் வாங்கினேன் அதுக்காக அப்படின்னு வரும்போது, ஆமா உங்க அப்பா என்னோட அப்பாவுக்கு கடன் கொடுத்தாரு தான், ஆனா அதுக்கு உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனா நீ அந்த ப்ரொமிஷனரி நோட்டை கொடுக்கலன்னா இந்த சிஓ பொசிஷனை விட்டு கொடுத்துருவேன்னு சொன்ன இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஸோ உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். உடனே அவன், இங்கே பாரு, நீ இப்போ அமைதியாக அங்கேருந்து போயிட்ட அப்படின்னா உன் கூட இருக்க மற்ற எல்லாருமே தொடர்ந்து இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பட் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண அப்படின்னா அவங்க எல்லாரும் உன் கூட சேர்ந்து வெளியே போயிடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவனுமே, சரி நான் என் சிஓ பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறேன், ஆனால் இங்கே இருக்க மற்ற யாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஓ தாராளமா, பட் அதுக்கு முன்னாடி நீ உன்னோட சிஓ பொசிஷனை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ரிசைக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவுமே எழுதுறான். அப்போ ரிசைன் பண்ண போகிற டைம் அங்கே மென்ஷன் பண்ண கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக 4:57 ஆகுது. பட் அப்போ ஹீரோ, இல்லை நான் ரவுண்டாக 5 மணினே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி 5 மணின்னு போட்டு சைன் பண்ணிவிட்டு அவனோட ஆஃபீஸ் சீலையுமே வைக்கிறான். பட் வச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த சீலை தூக்கிட்டு வேகமாக வெளியே ஓடி வரான். ஏன் அப்படின்னா இவன் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டை நாளைக்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கான அப்ளிகேஷனில் இவன் சைன் போட்டு சீல் வைக்கணும். ஸோ வேகமாக ஓடி வந்து அந்த அப்ளிகேஷனில் சைன் போடுறான். அதோட அந்த சைன் பண்ணுற டைம் வந்து அப்போ 4:58 ஆகுது. 4:58ன்னு போட்டு அங்கே சீலுமே வச்சிடுறான். சீல் வச்சுட்டு ஹுன்ஜனை பார்த்து, பாரு நான் இன்னும் சிஓவாக தான் இருக்கேன், நான் ரிசைன் பண்ண இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, ஸோ இப்போ நான் வச்ச சீல் செல்லும் அப்படின்னு சொல்ல ஹுன்ஜனுக்கு அப்படியே கோவமாக வருது. சரி வச்சுட்டல, ஒழுங்கா அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோவும் அங்கேருந்து போக இவங்கெல்லாம் வந்து தடுக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு நீ போற அப்படின்னு சொல்ல, அது இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாரும் என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் மன்னிச்சிருங்க நான் போகணும் அப்படின்னு போகிறான். எங்கடா போற, நீ தான் இந்த ஆஃபீஸ்க்கு சிஓ, நீ எதுக்கு போற அப்படின்னு சுசங் தடுக்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் அங்கே இருக்க யாருக்குமே ஹீரோவை விடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ எல்லாருமே அழறாங்க. பட் அப்படியுமே அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே ஹீரோயின் வந்து பேசுகிறாங்க, நீ போகாத, நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இவளும் ஹக் பண்ணிட்டால, நான் போனால் என்ன, என் கம்பெனியை உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீங்கள் தான் இனிமே என் கம்பெனியை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்கிறா. ஸோ உடனே அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் அப்படி கிளம்பும் போது அவனுக்கு மனசுக்குள்ளே ஸ்டார்டிங்லேருந்து நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஃபஸ்ட் டைம் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாமல் இந்த கம்பெனிக்குள்ளே வந்திருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கற்றுக்குப்பான். இதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுவான். நிறைய இது ஃபெயிலியர் ஆகும், கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும், நிறைய அப் அண்ட் டவுன் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்துமே இப்போ அவன் நடு தெருவில் தான் நிற்கிறான். ஸோ அதையெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் உள்ள பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், அவன் எப்படியாவது இந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு தான் கஷ்டப்பட்டான், இப்போ நம்ம தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த பிளேஸில் வாங்க நின்றுட்டு இருக்கான். இவ கண்டுக்காம தான் போறா. பட் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இந்த விசிட்டிங் கார்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இவ பார்க்குற அந்த ஆடிஷனுக்கான விசிட்டிங் கார்டு தான் இருக்குது. உனக்காக தான் இதை நான் அரேஞ்ச் பண்ணேன், எதுக்கு வேண்டான்னு சொல்கிற? வேண்டாம், அதுவும் என்னோட எக்ஸிகிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி பொழைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாளா இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அடப்பாவி, உனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ எதுக்கு இதை வேண்டான்னு சொல்கிற? உன் ட்ரீம் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு அவ கேட்குறா. எனக்கு ஒன்றும் இது என் ட்ரீம் கிடையாது, நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது தான் ட்ரீமாக நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்ல, நடிக்காத, உன்னோட ட்ரீமே நீ சிங்கர் ஆகணுன்றது தான், அதனால தான் எப்போதும் அந்த கிட்டாரை தூக்கிட்டு சுற்றிட்டே இருப்ப. ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு முட்டாள இதுக்கு மேலேயும் காதலிக்க நான் ரெடியா இல்லை. சரி, இப்போ நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சுப்போம், இனிமே என்னை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக இவன் ஒரு மாதிரி குழப்பமாக நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே வராங்க. ஹீரோ கால் எடுக்கலை. பட் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா அவன் வாசலில் உட்காந்துட்டு இருக்கான்.
உடனே அவகிட்ட வந்து, நல்ல வேலை நீ இங்கே தான் இருக்கியா, நீ ஃபோனை எடுக்காததால நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, இனிமே நீ என்ன பண்ண போற, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, எங்கே போக போறேன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் உண்மை என்னன்னா இப்போ நீ வேலையே இல்லாமல் இருக்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். பட் அப்போ அவ, எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ திரும்ப எங்களோட சிஇஓவா வந்துருவதானே, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அவ சொல்ல, கண்டிப்பாக எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா உங்களுக்கே நான் மறுபடியும் சிஇஓவாக வருவேன் சரியா அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அவளும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து சைன் வாங்கணும் அந்த ஹுன்ஜுன் கிட்ட. அவன்கிட்ட போய் சைன் வாங்கலான்னு பார்த்தா அவன் வந்து மதிக்கவே மாட்றான். அதுவும் ஹீரோயினை போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் சொல்லும் போது அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, நீ மட்டும் அதை பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்மில் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேறு வழியே இல்லாமல் இவளும் எல்லா வேலையும் பண்ணி எப்படியோ அந்த ஃபார்மில் சைன் வாங்கிடுறா. அதோட அதில் வர பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அப்பா கிட்டேயுமே கொடுக்குறா. ஸோ அவருமே அந்த பணத்தை பேங்க்கில் கட்டணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாவோட கம்பெனி இருக்கும்ல, அங்கே தான் சும்மா ஒரு ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் பணத்தை கொடுத்துட்டேன், அவரும் பேங்க்கில் கட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாரு. பட் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ரிட்டன் ஒரு கால் வருது. அது என்னன்னா, அங்கே அவர் பணத்தை கட்ட போயிருப்பார் இல்லையா, பட் அவர் போகிறதுக்குள்ளே அந்த பேங்க்கையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ வேகமாக ஓடி போகிறான். ஏன்னா அந்த பணத்தை கட்டுறதுக்கு அன்னைக்கு தான் கடைசி டேட்டு. ஒருவேளை அவங்க அந்த பணத்தை கட்டலை அப்படின்னா அடுத்த நாளே இவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே வந்து பேங்க்கில் இருக்கவங்க எடுத்துப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ வரும்போது அப்போ அந்த பிளேஸில் அந்த பேங்க்கோட மேனேஜரும் வராரு, கூடவே அந்த ஹுன்ஜுன் வரான். அதோட ஃபாரினர் ஒருத்தருமே கூட வராரு, அவரோட பேர் மார்க்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்கான். அதோட அந்த மேனேஜர் கிட்ட போய் கெஞ்சிரான், இங்கே பாருங்க நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் எப்படி பார்த்தாலும் சாயங்காலம் 4 மணிக்கு தானே பேங்க்கை மூடணும், இப்போ 3 மணி தானே ஆகுது, கொஞ்சம் இந்த பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அவர் உடனே வாங்கவே மாட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவுமே ரொம்ப கெஞ்சி பார்க்குறான், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஆள், உங்களை மாதிரி ஆளால் தான் நம்மளோட நாடு இப்படி மோசமான நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. என்னது, எங்களால் தான் நாடு மோசமாக இருக்கா, உங்களை மாதிரி ஆளால் தான் நாடு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வெளியே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவங்க அந்த கம்பெனியில் இருக்கும் போது பேங்க்கில் இருக்கவங்க அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட இருக்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்க்குறாங்க, முடியல. உள்ளே போய் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி அண்ட் அங்கே எடுத்த பொருள் எல்லாத்தையுமே ஏலத்தில் விட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பிளேஸ்க்கு ஹுன்ஜுன் இருக்கான்ல, அவன் அந்த ஃபாரினர் மார்க்கோட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அந்த ஏலத்தில் விடுற அந்த கம்பெனியில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே இவன் தான் வாங்க போகிறானா. ஸோ சொல்லி வச்ச மாதிரி அவனும் அந்த பிளேஸில் அந்த ஃபாரினரோட வந்து நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அவன் மேலே. தென் நைட் ஆகுது. இவங்க எல்லாருமே பகலில் நடந்த விஷயத்தை பற்றி அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த ஹுன்ஜனையும் மார்க்கையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ கூட இருக்கவங்களும், ஆமாம் எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது, அது என்ன வேலைன்னு தெரியல, ஒருவேளை அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் அது என்ன வேலைன்னு டாக்குமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியா தான், அங்கே போனால் தான் என்ன விஷயம்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த மிஸ்டா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒளிஞ்சிருந்து காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. தென் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ டக்குன்னு சுசங் திரும்ப இவங்க கையை விட்டுடுறாங்க. உடனே அவர், என்ன இப்போலாம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். டே நீ முதல்ல தள்ளி போடா, அவகிட்ட போகாதடா, இங்கே பாரு ஓமி, இவன் கூடலாம் இப்படி சேர்ந்துட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு லவ் வந்துட போகுது, இப்போதைக்கு உனக்கு அது முக்கியமே இல்லை, நீ ஒர்க்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரியா, நீ தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோவை அவர் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ அந்த ஹுன்ஜுனோட சேர்ந்து அந்த மார்க்குமே அந்த ஆஃபீஸ்க்கு வரான். ஹுன்ஜுன் உடனே ஹீரோயினை பார்த்து, எனக்கு ஒரு கோல்ட் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் முறைக்கிறாங்க. அப்போ சுசங் உடனே, விடு விடு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோல்டு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹுன்ஜுன் மேலே அதை கொட்ட, நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். இல்லைங்க நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவள் சமாளிச்சுட்டே வெளியே வரா.
அப்போ அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க கேப்பில் வெளியே இருக்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அங்கே பாருங்க வெளியே வெள்ளைக்காக்கா வருது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த ஹுஞ்சன் கம்பெனி இருக்கும்ல அந்த கம்பெனியோட சாவியை நைஸாக அங்கேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ அந்த சாவியை எடுத்துகிட்டு நைட்டே எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த ஹுஞ்சனோட கம்பெனிக்கு தெரியாமல் போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போ அந்த இடத்துல மிஸ்டர் கூ இருக்கார் இல்லையா, அவர் அங்கே பார்ட் டைமாக வாட்ச்மேன் வேலை பார்க்குறாராம். ஸோ அவரோட ஹெல்ப்பால் இவங்க எல்லாருமே உள்ளே போய் அந்த கம்பெனிக்குள்ளே சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு தேட போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மிஸ்டர் கூ இருக்கார்ல, அவர் வெளியே யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க ரவுண்ட்ஸ் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பிளேஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, இது எங்கள் அப்பாவோட நேம் பிளேட்டு தானே, எங்கள் அப்பாவோட நேம் பிளேட் இவங்க கம்பெனியில் என்ன செய்யுது அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு சத்தம் கேட்டு அங்கே 2-3 செக்யூரிட்டி வந்துடுறாங்க. ஸோ உடனே அவங்கள பார்த்து பயந்து இவங்க பக்கத்து ரூமுக்கு ஓடினா என்னன்னு தெரியல அங்கே மிஸ் சா நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ மிஸ் சா இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க போவோம் அப்படின்னு இழுக்க விடு விடு எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு செக்யூரிட்டி உள்ளே வந்து அப்படியே ஹீரோனை பிடிச்சிட்டு திருடன் வந்துட்டான் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்கிறான். பட் உடனே நம்ம ஹீரோவும் அந்த மிஸ்டாவும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் அடித்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த நேம் பிளேட்டை எடுத்துகிட்டே தான் ஓடி வரான். அண்ட் இப்போ இதை இன்னொரு பக்கம் வெளியே சிசிடிவி வழியாக அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நம்ம ஹீரோ குரூப் அப்படியே வர அங்கே இருக்க லைட் எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணிகிட்டே வரான். ஸோ அங்கே இருக்கவங்களாலையும் டக்குன்னு இவங்களை வந்து பிடிக்க முடியல. பட் எப்படியோ இவங்க எல்லாம் கிளம்பி வெளியே வரும்போது அங்கே துரத்திட்டு வந்தவங்க எல்லாரையும் அந்த கம்பெனிக்குள்ளே வச்சு பூட்டிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா அந்த பிளேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நல்ல வேலை இவங்க யாரும் மாட்டல, நல்லபடியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ வந்து மிஸ்சாவை பார்த்து ஆமாம் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு இவன் எழுந்தும் போது கையில் இருக்க நேம் பிளேட் கீழே விழுந்து 2ஆக உடஞ்சிருது. பட் அப்போது அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. என்னது இது அப்படின்னு ஹீரோ கையில் எடுக்கிறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அது என்னென்னு பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹுஞ்சனோட அப்பா மிஸ்டர் பியோ என்கிட்ட $30 மில்லியன் பணம் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு பதிலாக அவரோட கம்பெனியோட ஷேரை 30% எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதோட நான் கொடுத்த பணத்தையும் ஒரு 4 மாதத்தில் என்கிட்ட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்த அந்த ப்ரொமிஷனரி நோட்டே. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு சந்தோஷமா இதுதான் ப்ரொமிஷனரி நோட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்குறாங்க இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ஒரு வழியாக இது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தரை இன்னொருத்தர் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. அவ்வளோதான். இன்னும் இந்த ட்ராமாவில் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது, அதுவும் நாளைக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.